வணக்கம் மக்களே, தட்டிக்கில் தமிழ் தேசிய ஊடகத்திலிருந்து உங்கள் நெறியாளர் அஜ்மல். இன்று நம்மோடு இணைந்திருப்பது சமூக செயற்பாட்டாளர் திரு கவியரசர் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க என்ன அமைப்பை சார்ந்தவங்க? என்ன உங்க அமைப்புல என்னெல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க 10 ரூபாய்க்கும் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. நான் 10 ரூபாய் இயக்கத்துல செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஒன்றிய செயலாளரா பயணிச்சுட்டு வரேன். அது எதற்காகன்னா ஒரு கிராம வளர்ச்சி அடையணும். இப்ப புனித தோமையார் மலைக்கு உட்பட்ட ஊராட்சிகள் நிறைய இருக்கு. அந்த ஊராட்சியில நாங்க ஒரு பொறுப்பாளரை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்தந்த ஊராட்சிகளை கிராம வளர்ச்சிக்கு சம்பந்தமா ஒருங்கிணைப்பாளர் பொருளாளர் போட்டு நாங்க பயணிச்சுட்டு வரோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்க அமைப்போட பேரை நான் இப்ப கூட ஒரு நாள் இன்றைக்கு கேள்விப்பட்டேன். அவங்க உங்க அமைப்பை சேர்ந்தவங்க இன்னைக்கு கைது பண்ணப்பட்டிருக்காங்களே, அது என்ன விஷயம்? எதற்காக கைது செய்யப்பட்டார்கள்? ராசிபுரம் ஊர், சேலம் மாவட்டம் ராசிபுரம் ஒரு ஊர். அந்த ஊரை ராசிபுரம் நகராட்சியில பேருந்து நிலையம் இருக்கு. அந்த பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு எப்பயுமே பயன்பாடு கூடிய ஒரு பேருந்து நிலையமா இருக்கு. தற்போது இருக்கிற அரசு என்ன பண்றதுன்னா அந்த பேருந்து வேற இடத்துக்கு மாற்றி அமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படி மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த பேருந்து மாற்றி அமைச்சாங்கன்னா, ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த இடத்தை அதிகப்படுத்தி மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதா தானே இருக்கும். இல்லையே, 8 கிலோமீட்டர் நடந்து போன வேண்டியதா இருக்கு. ஆமா, ராசிபுரத்துல இருந்து 8 கிலோமீட்டர் போனாதான் அந்த புதிய பேருந்துகளுக்கு போய் சென்றடைய முடியும். அதனால மக்கள் எங்களுக்கு இருக்கிற இடத்துல நிரந்தரமா அந்த பேருந்து நிலையத்தை விடுங்க அப்படின்ட்டு பல அரசு துறைகளுக்கு மனுக்கள் அனுப்பியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சட்ட ஆயுதம் ஏந்தி இன்று தலைமை செயலகத்தை முற்றுகை போராட்டம், முதலமைச்சரை முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கான இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது ஐயா. இதுல 450க்கும் மேற்பட்டவர் கைதானார்கள். முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் அங்கங்கே இருந்து வந்தவர்கள் அனைவருமே கைதானார்கள். தற்போது எங்களுடைய கோரிக்கை விரைவில் நிறைவேற்றுவதற்கான உளவுத்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயா. உளவுத்துறையில இருந்து உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்கன்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சின்றது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேம்பட்டு அதை மேம்படுத்துறதுக்காக தானே அவங்க பண்றாங்க. அதுல ஏன் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவு மட்டும்தான் பிரச்சனையே இல்லை, அங்க வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குதா? இல்லையா, இப்ப அந்த 8 கிலோமீட்டர் தொலைவு பண்ணீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற வாகனங்கள் எப்படி சொன்னா அந்த சரக்கு வாகனங்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு தான் ஒரு எப்படி சொல்ல வர பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் இல்லாம எங்க ஊர் ராசிபுரத்துல இருந்தீங்கன்னா, ஏன்னா இவ்வளவு நாள் அந்த மக்கள் அதுல இருந்துட்டாங்க. அது மேம்படுத்துறதுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கு? அந்த அளவுக்கு அங்க ஒரு ஜன நெருக்கடி இல்ல, அரசியல் பின்னோக்கு இருக்குது ஐயா. அரசியல் பின்னோக்கு இருக்கிறதுனால அங்க தள்ளி போடுறாங்க. ஆனா எங்க 10 ரூபாய்க்குமோ பல அமைப்புகள் சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்லயே அது இருக்கட்டுமே, அது மாற்றத்துக்கான என்ன எங்களுக்கு எந்த தடையும் இல்லையே, மக்கள் சைடுல இருந்து எதனா வருதா கோரிக்கை எங்களை மாத்தி கொடுக்கணும், எதுவுமே இல்லையே, நீங்க ஏன் அங்க இருக்க பேருந்து இப்போதைக்கு பேருந்து நிலையம் மக்கள் சேவைக்கு போதுமானதா தான் இருக்குது ஐயா. அது நாங்க வேண்டாம் நாங்க சொல்லி இருக்கிறது எனக்கு இருந்தா போதுன்றமே. அதையா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அது புரியல, அவங்க இஷ்டத்துக்கு மாத்திட்டு போறாங்களே. இது ரொம்ப மனவேதனையா இருக்கு. நீங்க உங்க அமைப்பு பல நிகழ்வுகளை முன்னெடுக்குது அப்படின்றீங்க, சட்ட போராட்டம் முன்னெடுக்குன்றீங்க. இப்ப இருக்கிற அரசு அதற்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறதா? ஏன்னா இவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அரசு கருத்து சுதந்திரம், அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை அறிக்கை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிகமா கேட்டு இருக்காங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவர், ஆனா எதிர்கட்சி தலைவர் ஆனப்புறம் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? அறிக்கையெல்லாம் சும்மாதான் சொல்ல முடியும் ஐயா. அறிக்கை வச்சு என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யறாங்களா? ஒண்ணுமே இல்லை.